வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 10th January 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கம். தமிழகத்தில் போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் செவ்வாய்க்கிழமை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். ஒரு சில நிகழ்வுகளை தவிர பேருந்து சேவையில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் வேலை நிறுத்தத்திற்கான காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய ஓய்வு திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஜனவரி 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். ஸோ அதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விழுதுகள் திட்டம் மூலம் அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ விழுதுகள் திட்டம் என்பது அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதற்கான திட்டம். தென் மேலும் பாருங்க, தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்களை விழுதுகள் என்ற பெயரில் ஒன்றிணைக்கும் ஒரு புதிய முன்னெடுப்பு பள்ளி கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 73 வெளிநாட்டவருக்கு மறுவாழ்வு. அரசு மருத்துவமனை மீது அதிகரிக்கும் நம்பிக்கை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 73 வெளிநாட்டவருக்கு உயர் சிகிச்சைகள் வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு மருத்துவமனையின் சேவையை பெறுவதற்காக நாடு கடந்து இத்தனை பேர் வருவது இதுவே முதன்முறை என்று மருத்துவமனை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்னையில் இருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தொழிலக பாதுகாப்பு சுகாதாரத்துறை இயக்குனர் பதவி தகுதியானவரை 6 வாரத்தில் நியமிக்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கேலோ இந்தியா கேம்ஸ் நடக்க போகுது இல்லையா, ஸோ அது குறித்த தகவல் இது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ள சென்னை நேரு விளையாட்டரங்கத்தை புதிதாக அமைக்கப்படும் செயற்கை ஓடுதள பாதையை செவ்வாய்க்கிழமை ஆய்வு செய்த இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கிறிஸ்துவர்கள் உடல் நல்லடக்கத்துக்கு புதிய விதிகள். சிறுபான்மையினர் நல ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஸோ நியூஸ் பாருங்க. கல்லறைகளில் கிறிஸ்துவர்கள் உடல்களை நல்லடக்கம் செய்வதற்காக தளர்த்தப்பட்ட புதிய விதிகளுக்கான உத்தரவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சிறுபான்மையினர் நலன் குறித்த ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் முக்கிய நிகழ்வுகள், அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உடல்கள் நல்லடக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிறிஸ்துவ கல்லறைகள் மீண்டும் ஓர் உடலை அடக்கம் செய்வதற்கு இப்போதுள்ள விதிகள் தளர்த்தப்படும். சவப்பட்டி இல்லாமல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல 12 மாதங்களுக்கு பிறகு வேறு ஒருவருடைய உடலை அடக்கம் செய்ய அனுமதி அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, உலோகத்தால் செய்யப்பட்ட சவப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதே குடும்பத்தைச் சேர்ந்த வேறு ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி கொடுக்கப்படும். ஸோ இதெல்லாம் முதல்வர் அவர்கள் தெரிவித்த நியூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இணையதள வசதி பற்றியும் பேசியிருக்காங்க. அரசின் நிதியுதவி பெறும் கிராமப்புற சிறுபான்மையினர் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்தும் பரிசீலனைக்கப்படும். தென் இத்தகைய பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணி நியமனங்களுக்கு ஒப்புதல் அளித்தல், பணியிட மாற்றங்கள், பதவி உயர்வுகள் குறித்த கோரிக்கைகளுக்கு தனியாக இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்தியாவின் GSAT-20 செயற்கைக்கோளை அமெரிக்க ராக்கெட் மூலம் செலுத்துவது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவோட GSAT-20 தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் கூடுதலான எடை கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை அமெரிக்க நிறுவனத்துடைய ராக்கெட் மூலமாக அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோ இருக்காங்க இல்லையா,
அதற்கு கீழே செயல்படக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்திய செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கு. ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் கூட நியூ ஸ்பேஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன்படி இந்தியாவுடைய GSAT-20 என்ற அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கான் 9 என்ற ராக்கெட் மூலம் ஏவுவதற்கு இரு தரப்பிற்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டது. ஸோ பால்கான் 9 அடுத்து என்னாச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே அத்தகைய கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறப்ப ஏன் வெளிநாட்டு ராக்கெட்டை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. ஸோ இதற்கு தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இஸ்ரோ மூலம் வடிவமைக்கப்பட்ட SSLV, PSLV, GSLV, LVM-3 ஆகிய ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திட்டு இருக்கோம். தகவல் தொடர்பு மற்றும் புவி கண்காணிப்புக்காக தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ள GSAT-20 இதோட பர்பஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. GSAT-20 தகவல் தொடர்பு மற்றும் புவி கண்காணிப்பு. GSAT-20 அப்படிங்கிறது பூமியை கண்காணிக்கிறதுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் ஆதித்யா L1 மிஷன் சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி GSAT-20 அப்படிங்கிறது புவியை கண்காணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த செயற்கைக்கோளோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 4700 கிலோவுக்கும் கூடுதலான எடையில் இருக்குது. ஸோ அதனால தான் எலான் மஸ்கினுடைய நிறுவனத்தின் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதற்கான ரீசன் இப்போ தான் இஸ்ரோ கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். புதிய வகை கொரோனா இதுவரை 819 பேர் பாதிப்பு, மகாராஷ்டிரத்தில் அதிகம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மதுரை அருகே திறக்கப்பட உள்ள புதிய ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் பெயர் சூட்டப்படுகிறது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. 3 தொழில் திட்டங்கள் ரூபாய் 41,200 கோடிக்கு அதானி குழுமம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஸோ இதன் மூலமாக தமிழகத்தில் 5000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கர்நாடக ஆளுநருக்கு கொரோனா. கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட்டாவுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இலங்கையில் ரூபாய் 758 கோடியில் ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் இந்தியா கடனுதவி அளித்துள்ளது. ஸோ இந்திய கடனுதவியுடன் இலங்கையில் $91.27 மில்லியன் சுமார் 758 கோடி செலவில் அனுராதபுரம் முதல் மாஹோ வரையிலான ரயில் பாதையை மேம்படுத்தும் பணிகளை அந்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன, அந்நாட்டுக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஸோ இந்தியாவுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அண்டை நாடான இலங்கை கூட இந்தியா நட்புறவில் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். குஜராத் உலக வர்த்தக மாநாடு, கிழக்கு தைமூர் அதிபருடன் பிரதமர் பேச்சு. குஜராத் தலைநகர் காந்தி நகரில் நடைபெறும் உலக வர்த்தக மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிழக்கு தைமூர் அதிபர் ஜோஸ் ரமோஸ் ஹாத்ரா மற்றும் மொசாம்பிக் அதிபர் பிலிப்பே நியூசி மற்றும் குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் அல் நஹ்யானுடன் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துரையாடினார். இதில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் UAE இடையேவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மருத்துவத்துறையில் புத்தாக்க திட்டங்கள், உணவு பூங்கா மேம்பாடு தொடர்பாக 3 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குஜராத் மாநில அரசு துபாயைச் சேர்ந்த டிவி வேர்ல்ட் சரக்கு பெயர்வு நிறுவனத்திற்கு இடையே மற்றொரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழர்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தேசிய ஒற்றுமை அலுவலக மசோதா இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். இலங்கையில் தமிழர்களுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாக தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் அமைக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த 1983 இருந்து 2009 வரைக்கும் இலங்கையில் உள்நாட்டு போர் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. இந்த போரை தொடர்ந்து அந்த நாட்டில் சிறுபான்மையராக உள்ள தமிழர்களுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுள் ஒன்றாக தான் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் அமைக்கும் மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விளையாட்டுச் செய்திகள். T20 தொடரை வென்றது ஆஸ்திரேலியா. இந்திய மகளிர் அணிக்கு எதிராக 3வது T20 ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றியது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஆசிய அணிகள் பேட்மிண்டன்
இந்திய அணியில் சிந்து மற்றும் பிரணாய். ஆசிய ஒலிம்பிக் தகுதிச் சுற்று ருத்ராக்ஸ் மெஹிலி இணைக்கு தங்கம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அர்ஜுனா விருது பெற்றனர் வைஷாலி மற்றும் ஷமி. ஸோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா விருதுகள் பற்றின அறிவிப்பு வந்தப்பமே விருதுகள் பற்றின நியூஸ் போட்டாச்சு. தென் தனியாகவும் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டில்லையும் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நீங்கள் கொடுத்துருக்கிற தகவலை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேட்மிண்டனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி தென் சிராஜ் ஷெட்டி அவங்க தான் பேட்மிண்டனுக்காக இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய லிஸ்ட்டு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. துரோணாச்சாரியா விருது பாருங்கள் லலித்குமார் மல்யுத்தத்திற்காக, ஆர்பி ரமேஷ் செஸ் போட்டிக்கு, மகாவீர் பிரசாத் சைனி பாரா தடகளம், சிவேந்திர சிங் ஹாக்கி, கணேஷ் பிரபாகர் மல்லர் கம்பம். நெக்ஸ்ட் துரோணாச்சாரியார் விருது பாருங்கள் இது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஜஸ்கிரன் சிங் கிரவால் கோல்ஃப் விளையாட்டிற்காக, இ பாஸ்கரன் கபடி, ஜெயந்தகுமார் புஷிலால் டேபிள் டென்னிஸ், தியான் சந்த் விருது அடுத்தது விருது இதுவும் வாழ்நாள் சாதனையாளர் விருது தான். மஞ்சுஷா கன்வர் பேட்மிண்டன், வினித் குமார் சர்மா ஹாக்கி, கவிதா செல்வராஜ் கபடி. நெக்ஸ்ட் ஒன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்ஸ்டாரில் இருக்குது. அது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் தென் லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் பஞ்சாபில் இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. குருஷேத்ரா பல்கலைக்கழகம் குருஷேத்ரம் அது 3வது இடத்துல இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அர்ஜுனா விருது ஓஜாஸ் பிரவீன் தியோட்டேல் வில்வித்தை, அதித்தி சுவாமி வில்வித்தை, முரளி ஸ்ரீசங்கர் தடகளம், பாருல் சௌதரி தடகளம், முகமது ஹசாமுதீன் குத்துச்சண்டை, வைஷாலி செஸ், முகமது சமி கிரிக்கெட், அனுஷ் அகர்வல்லா குதிரையேற்றம், திவ்ய கிருத்தி சிங் குதிரையேற்றம், தீக்ஷா தாகர் கோல்ஃப், கிருஷன் பகதூர் பாதக் ஹாக்கி, சுஷீலா சானு ஹாக்கி, பவன்குமார் கபடி, ரித்து நெக்கி கபடி, நஸ்ரீன் கோகோ, பிங்கி லான் பவுல்ஸ், ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் துப்பாக்கி சுடுதல், ஈஷா சிங் துப்பாக்கி சுடுதல், ஹரிந்தர் பால் சிங் சந்து ஸ்குவாஷ், அஷிகா முகர்ஜி டேபிள் டென்னிஸ், சுனில்குமார் மல்யுத்தம், அண்டிம் மல்யுத்தம், ரோஷிபினா தேவி உஷி, சீத்தல் தேவி பாரா வில்வித்தை, அஜய்குமார் ரெட்டி பார்வையுற்றோர் கிரிக்கெட், பிராச்சி யாதவ் பாரா கெனோயிங். ஸோ இந்த விருதுகள் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அஜய்குமார் ரெட்டி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அஜய்குமார் ரெட்டி பார்வையுற்றோர் கிரிக்கெட்டில் அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஷமி பார்த்து வச்சுக்கோங்க, வைஷாலி பார்த்து வச்சுக்கோங்க, என்ன கேம்ஸ்ன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அது தவிர்த்து இந்த துரோணாச்சாரியார் விருது தென் தியான் சந்த் விருது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை, ஸோ இந்த லிஸ்ட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அர்ஜுனா விருது கூட நிறைய பேர் இந்த கேம்ஸ் பேஸ் பண்ணி இதை பார்க்கலாம். மற்றபடி விருதுகள் துரோணாச்சாரியா விருது, தியான் சந்த் விருது, அபுல் கலாம் ஆசாத் கோப்பையெல்லாம் லிமிட்டட் நம்பர்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியம் எக்ஸாமில் ஸ்போர்ட்ஸ் ஏரியாவில் கொஷின் இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிரான்சின் இளம் பிரதமரானார் கேப்ரியல் அட்டல். நெக்ஸ்ட் ஒன் நாய் இறைச்சிக்கு தடை தென்கொரியா விதித்துள்ளது. தென்கொரியாவில் நாய்களை வெட்டுவது, இறைச்சிக்காக வளர்ப்பது மற்றும் விற்பனை செய்வது ஆகியவற்றை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.